ஒரு கதை கேட்போமா? கதையின் பெயர் பொக்கிஷம். இதை எழுதியவர் இரா கலைச்செல்வி. யூகேஜி படிக்கும் என் பையன் காலையில் படுக்கையை விட்டு எழும்போதே, அம்மா அம்மா அது எங்கம்மா காணோம், நான் ராத்திரி தூங்கும்போது கையில் வச்சுக்கிட்டு தூங்கினேனே, அது எங்கம்மா, எனக்கு வேணும் என்று ஒரே அழுகை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா, எதை வச்சுக்கிட்டு தூங்கின? நல்லா பாரு, இருக்கும் என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தேன். 10 மணிக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய அவசரம் எனக்கு. அவன் மறுபடி சமையல் அறைக்கு வந்து, அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் நேற்று ஸ்கூலிலிருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேனே, இப்படி இப்படி நீட்டிட்டு பஞ்சு மாதிரி இருந்துச்சு, அதுதாம்மா, அது எனக்கு இப்போவே வேணுமா என்று பிடிவாதமாக என்னை இழுத்துச் சென்று கட்டிலில் கிடக்கா என தேடச் சொன்னான். கூடவே ஒரே அழுகை. எனக்கு காலை அவசரத்தில் கோபமாய் வந்தது. ஏண்டா காலையில் இப்படி என் உயிரை எடுக்கிற, பெரிய பொக்கிஷத்தை பறிகொடுத்த மாதிரி என்று திட்டிவிட்டு 2 அடி கொடுத்தேன். அப்பவும் விடுவதாய் இல்லை. ஸ்கூல் போகும் வரை தேடிக்கொண்டே இருந்தான். சுத்தமாய் சாப்பிடவில்லை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவன் எதை தேடுகிறான் என்று. அவன் ஸ்கூல் போன பிறகு பெட்டை தட்டி சரிப்படுத்தினேன். ஏதாவது இருக்கா என ஆராய்ந்தேன். ஒன்றுமில்லை. ஆஃபீஸில் கூட அதே ஞாபகம். பையன் எதை தேடி இருப்பான் என்று. அடித்து விட்டோமே என்ற வேதனை ஒரு பக்கம். மாலை ஆஃபீஸ் விட்டு வந்தவுடன், அம்மா அம்மா அது கிடைச்சிருச்சுமா, பெட்டுக்கு அடியில் கிடந்தது என்று சொல்லி அவ்வளவு ஆனந்தமாய் பெரிதாய் சிரித்து கொண்டே ஓடி வந்து என்னிடம் காட்டினான். அது 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 வந்து மைனா குருவியின் அழகிய சிறகு. முற்றும்.